நான் தான் மஹதி, இறுதி நாளுடைய அடையாளம். என்ன மௌனமாயிட்டீங்க? அதிர்ச்சியா இருக்குதா? என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? சரிதான், நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடங்கள்லையும் புதிய ஒரு செய்தியை பார்க்கிற பொழுது, கேட்கிற பொழுது இது எப்படி நம்புறது, என்ன ஆதாரம்? இதுல நம்ம ரொம்ப குழம்ப தேவையில்லை. இதுக்கான ஆதாரங்கள் என்ன என்பதற்கு குர்ஆன் நமக்கு வழிகாட்டுது. அல்லாஹ் படைப்பதற்கு தன்னிடத்துல எந்த கூட்டாளிகளும் இல்லை, தான் ஒருவன் மட்டுமே படைப்பாளன் என்பதையும் திருக்குர்ஆனில் சொல்லிக்கொண்டே வருகிறான். அதை மறுக்கக்கூடியவங்களை பார்த்து இறைவன் ஒரு கேள்வி கேட்கிறான். இஃதூனி பிகிதாபின் மின் கப்லி ஹாதா அவ் அஸாரத்தின் மின் இல்மின் இன் குன்தும் சாதிகீன். நிறைய படைப்பாளர்கள் இருப்பதாக நீங்க நம்பினா, அதுல நீங்க உண்மையாளர்களாக இருந்தா, ஒண்ணு இதுக்கு முன்னாடி அருளப்பட்ட வேதங்கள்ல இருந்து காட்டு, இல்ல ஒரு அறிவு சான்றை, ஒரு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட இயற்கையின் யதார்த்த உண்மைகளை அப்படி நீ கொண்டு காட்டு என்று இறைவனை மறுக்கிற மக்களை நோக்கி திருக்குர்ஆன் கேள்வி எழுப்புகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்பதா மறுப்பதா என்ற கேள்வி வருகிற பொழுது, ஒன்று இறைவனிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்ட வேதத்திலிருந்து சான்றை கொண்டு வர வேண்டும், அல்லது நிரூபிக்கப்பட்ட இயற்கை நியதிகளில் இருந்து சான்றுகளை கொண்டு வர வேண்டும். இந்த ரெண்டு தான் அறிவிற்கான மூல ஆதாரங்கள். இப்ப என்னிடத்துல நான் மஹதி என்பதற்கான வெளிப்படுத்தப்பட்ட வேதத்திலிருந்து எந்த சான்றையும் என்னால் காட்ட முடியல, நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகளிலிருந்தும் ஆதாரங்களை கொண்டு வர முடியல. அவ்வளவுதான். இது பொய்ன்னு புறக்கணிக்கிறதுக்கு இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? இது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்திலேயும் இது போன்ற கேள்விகள் வந்தால் இந்த இரண்டையும் ஆதாரமாக துணைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், சிக்கல் இல்லாமல் தீர்ந்து போக முடியும்.